சாருலதா நடராஜன் அவர்கள். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியது. காலம் மிகவும் குறுகிய காலம் இருப்பதால் அடுத்ததாக ஆகச்சிறந்த அன்னை இவரே என்ற தரப்பில் மிகவும் சுருக்கமாக உங்களுடைய வலுவான கருத்துக்களை வைத்து பிடிக்க அனுபவிக்கிறேன். முத்தமிழையும் மூத்தோர்களையும் வணங்கி இன்றைய என்னுடைய தலைப்பு ஆகச் சிறந்த அன்னை. அன்னையாக நான் கொள்வது ராமாயண கைகேயி. உங்களுக்குலாம் யோசனை தோணும், என்ன இது ஒரு வில்லி கேரக்டர் போய் இவங்க நல்ல தாயின்னு சொல்றாங்களே, வந்துச்சா வரையா ஒரு சேர்ந்து சில பேர் சிரிப்பே வருது, போய் கைகேயை போய் எடுத்திருக்காங்களே. ஆனா ராமாயணத்துல பல பேரால் நிந்திக்கப்பட்டு பல பேரால் சாபமிடப்பட்டு எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் உண்டு அப்படின்னா அது கைகேயி. கைகேயி இல்லை அப்படின்னா ராமாயணமே கிடையாதுன்றது நமக்கு தெரியும். சரி, இந்த கைகேயி யாரு, ஏன் அவங்களுக்கு நான் சிறந்த தாய் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, தசரதனுடைய 3வது மனைவி. அவங்க ஒரு கேகய நாட்டினுடைய இளவரசியாக இருப்பவர். மிகச்சிறந்த அழகும் அறிவும் விவேகமும் வீரமும் பொருந்திய பெண். தசரதனுக்கு பலவிதமான போர்களில் ஒரு சப்போர்ட்டிவா இருந்த ஒரு பெண்மணி அவங்கதான். அவங்க நினைச்சிருந்தா அந்த படத்துல இருந்திருக்கலாம். சரி, இப்படி இருக்கிறவங்க எப்படி போயும் ராமருக்கு அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தோம், இல்ல ஒரு வரத்தை வாங்கி தசரதன் வரத்தை வாங்கி இது மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இதுக்கு என்ன அப்படின்னா தசரதனுடைய முற்காலத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா 2 விதமான நிகழ்வு தசரதனுக்கு நிகழ்ந்துள்ளது. அதன் மூலமாக அவர் பெற்ற வரத்தை இப்ப இந்த சமயத்துல அவங்க பயன்படுத்திருக்காங்க. சரி, அது என்ன 2 விதமானது அப்படின்னா, ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, சம்பராசுரன் அப்படின்ற ஒரு அரசன், ஒரு அரக்கனவன், அவன் கூட தசரதன் போருக்கு போறான். அப்ப சாரதியாக வண்டி ஓட்டினது, தேர ஓட்டினது நம்ம கைகேயி. அந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னா, தசரதனுடைய தேரினுடைய அச்சாணி உடைஞ்சிருது. அப்ப பாத்தீங்கன்னா தசரதன் கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. தன்னுடைய கட்டை விரலை அச்சாணியாக கொண்டு தேரை நிமித்தி தாங்கி தசரதனை அந்த போர்ல ஜெயிக்க வச்சது நம்மளுடைய கைகேயி. சரி, இது என்ன பெருசு, அவ்வளவு வீரமானவன், ஒரு அரசன் கணவனை காப்புறது மனைவியோட வேலை தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறோம். உடனே என் கணவன் என்ன பண்ணிருக்கார், தசரதன் மகிழ்ந்து என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க, உனக்கு நான் 2 வரங்கள், உனக்கு என்ன வேணுமோ கேளு வாங்கி தரேன். இவங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே என்ன பண்ணிருக்கலாம், நான் தான் பட்டத்து மகிழ்ச்சி ஆகணும், என் பிள்ளை தான் நாடாகணும் அப்படின்னு அன்னைக்கே வாங்கியிருக்கோம். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படல. பரவாயில்ல, நான் வேண்டிய போது வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. அடுத்த இன்னொரு முறை என்ன ஆகுதுன்னா, தசரதன் வேட்டையாட செல்கிறான். அப்பொழுது காட்டில் யானை நீர் அருந்தும் சத்தம் கேட்கிறது. அவன் என்ன நினைக்கிறான், யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு அம்ப விட்டுறோம். அவன் விட்ட அம்பு சிரவணன் என்கிற ஒரு சிறுவன் மீது அந்த அம்பு பட்டிருக்கிறது. சிறுவனுடைய உயிர் போகக்கூடிய நிலைமை. அவன் அம்பு போற திசையில போய் பார்க்கிறான். அந்த சிறுவனுடைய உடலில் அந்த அம்பு தேய்த்து விடுகிறது. சிறுவன் என்ன சொல்றான், இது மாதிரி எனக்கு வயதான தந்தை தாய் இருக்காங்க, அவங்க கண்டு தெரியாதவங்க, தண்ணீர் எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த தண்ணியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு என் உடலையும் அவன்கிட்ட சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை செட்டு போயிடும். இவருக்கு அப்பதான் உணர்றாரு, இதோட நம்ம வந்து யானை நினைச்சுல அவங்க விட்டோம், தெரியாம நடந்துருச்சு, இருந்தாலும் செய்யிட்டு அந்த உடலையும் தண்ணியும் எடுத்து கொண்டு போய் அந்த வயதான பெற்றோர்களிடம் அந்த உடலையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து தான் செய்த தவறுக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறான் தசரதன். அப்ப தான் உயர்ந்தவங்க பெற்றவங்க இல்லையா, அவங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லாத அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவசரத்துல என்னை மாறி நீயும் உன்னுடைய புத்திரனை பிரிவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துறாங்க. யாருக்கா இருந்தாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோகம் புத்திர சோகம், எல்லா சோகத்துக்கும் உண்டு. மருந்து பார்க்கறது இளமை வறுமை கூட இப்ப பெருசா இருக்காங்க, ஆனா புத்திர சோகத்தை தாங்கவே முடியாதுன்னு இந்த விஷயமானது கைகைக்கு வந்துருக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் மந்திரையின் பேச்சை கேட்டுதான் அவர் மனம் மாறினாரு, கிடையாது. இங்க அவருடைய விவேகம், அவருடைய புத்தி கூர்மை வேலை செய்கிறது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜோதிடர்களை அழைத்து அவ என்ன பண்றான்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்துறா கைகை.
அப்ப சோதிடர்கள் என்ன சொல்றாங்க, அந்த பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, புத்திரர்களை பிரிவாயாக அப்படின்னு சொன்னாங்க. பிரிந்து போனோம்னா செத்து போகணும்னு அவசியம் இல்லை. விட்டு பிரிந்து இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி இருந்தா கிரக நிலைகள் மாறுபடலாம். ஒருவேளை கிரக நிலைகள் மாறும் போது வேற ஏதாவது நம்ம சொல்லுவோம்ல பரிகாரங்கள் அந்த மாதிரி அந்த பெண் நினைச்சிருக்கா. தாய் இல்லவா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏற்கனவே பெற்ற 2 வரங்களை இப்பொழுது அவள் பயன்படுத்த நினைக்கிறாள். அப்ப கூட பாருங்க, தன்னுடைய மகனை நாடாள வேண்டும் இந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க அவ 14 வருஷமா அழுதுகிட்டு இருந்தான். எல்லோராலும் கேவலமாக எவ்வளவு வார்த்தைகளால அவளை திட்ட முடியுமோ திட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தையில தான் அவளுடைய தாய்மை அங்கு நிலைநிறுத்தப்படுகிறது. ஏன்னா கண்டிப்பாக அடுத்து அரசாளக்கூடியவன் இறந்து விடுவான்னு தெரியும். அவ தன்னுடைய மகனை கூட அவ பெருசா நினைக்கல. யாரு பெருசா நினைச்சா? ராமனை பெருசா நினைச்சா. ஏன்னா பெற்ற மகனை காட்டிலும் தன்னுடைய வளர்ப்பு மகனான ராமனும் எல்லோராலும் விரும்பப்படுகிற ராமனுக்கு தான் தனக்கு அடுத்தது, அதாவது நாட்டினுடைய அரசனாகக்கூடிய தகுதி இருக்குன்னு அவன் நினைச்சான். ராமனை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைச்சா, தன் கணவனை காப்பாற்றணும் கூட அவன் நினைக்கல. அதனால அவன் என்ன பண்ணிட்டா, சரி பரவாயில்ல. ஆனா இந்த டங்க் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அறியாம வார்த்தைகள் விடும். அது மாதிரி அவன் நினைச்சது 14 நாள் தான் கேட்கலாம்னு நினைச்சாங்க. வாரத்துல டக்குன்னு என்ன வந்துருச்சு, 14 வருஷம்னு வந்துருச்சு. அதனால அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும், அவளுக்கு பதில் என் மகன் நாட்டை ஆளணும்னு 2 வார்த்தை கேட்டான். 14 வருடங்களும் அவள் ராமன் காட்டில் பட்ட துன்பங்களை விட அவன் நாட்டில் அந்த புறத்தில் தன்னைத்தானே ஒடுக்கிக் கொண்டு தன்னுடைய சுக துக்கங்களை அடக்கிக் கொண்டு ஒரு துறவியாக வாழ்ந்தாள் அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்து மாட்டும் வால்மீகி ராமாயணம் மாட்டும் கைகையே சொல்றாங்க. அப்ப ஒரு தாய் என்பவள் எப்படி தன் கணவனை காட்டிலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தாய். அந்த வகையில் பெற்ற பிள்ளையை காட்டிலும் பெறாத பிள்ளையான ராமனுக்கு அவர் நல்லது செய்வதால் நான் என்னுடைய சார்பாக மிகச்சிறந்த அன்னையாக மிகச்சிறந்த தாயாக நான் கொள்வது கையிலேயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மிகவும் கைகையை பற்றி இதுவரைக்கும் நாம சிந்திக்காத ஒரு கோணத்துல அவங்களுடைய கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்தார்கள். அவரை தொடர்ந்து நிறைவு பேச்சாளரான திருமதி அங்கேற்கண்ணி அவர்கள், ஆகச் சிறந்த அன்னை கைகேயி கிடையாது, சீதா கிடையாது, மாதவி கிடையாது, மண்டோதரி கிடையாது, அதையெல்லாம் தாண்டி இன்னொரு தாய் இருக்காங்க அப்படின்னு காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. விரைவில் தெரிவிக்கும் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றதுல மாதா தான் முதல்ல வருவாங்க இல்லையா? தெய்வத்திற்கு நிகரானவர்கள் அப்படின்றதுக்கு தான் தெய்வத்தை கடைசியில போட்டு அந்த தெய்வத்திலேயே ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது மாதா தான் வருவாங்க. நம்மளுடைய அதாவது நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது முதல் முகம் அவளுடையது, முதல் குரலும் அவளுடையது. அதே மாதிரி நமது உறவுகளை நமக்கு அறிமுகப்படுத்தியவளும் தாய் தான் இல்லையா? அவ சொன்னாதான் நமக்கு யார் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பிறவி அப்படின்னா அன்னை அப்படிங்கிறது தான். அதாவது அந்த தாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களோட மதிப்பு தெரியாது அவங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு. ஏன்னா நம்ம கையில இருக்க பொசிஷன் என்னைக்குமே நமக்கு தெரிய போறது இல்லை. அந்த இல்லாதவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த தாயோட மதிப்பு புரியும். அதுதான் தாயோட அன்புன்றது. ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுதுதான் அந்த தாயை பத்தின விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்னு போது நம்ம அதை பத்தி ஒரு ஆதங்கப்படுவோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய குழந்தைக்கு நாம் சிறந்த தாயாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதுதான் உண்மை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் மாதிரிதான் நானும் இருந்தேன். என்னுடைய தாய் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு உதவியெல்லாம் பண்ணதில்லை. அதனால அவங்கள பத்தின ஒரு மதிப்பை நான் கொஞ்சம் கீழே தான் வச்சிருப்பேன். எப்பவுமே அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு திருமணமாகி நான் அந்த குழந்தை பேற்றுக்காக இருக்கும் பொழுது அதோட வலி வேதனை, அந்த 10 மாதம் சுமந்த அந்த ஒரு நைட்டு நம்ம எழுந்து உட்கார கூட முடியாம இருப்போம் இல்லையா? அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, ஆனா அம்மா இல்லை எனக்கு. நான் ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா கிட்ட போய் ஐயோ அவ்வளவு ஒண்ணும் தெரியாது அம்மா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு வரும் பொழுது அவங்க என்கிட்ட இல்லாம போயிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்றது
மகாபாரதத்துல குந்தி கேரக்டர் தான் நான் வந்து சிறந்த அன்னையா நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் துர்வாச